சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இழுத்தடிக்கப்படும் விசாரணை. யாழ் கொழும்பு விமான சேவை குறித்து வெளியான தகவல். முன்னணியின் பொய் அம்பலம் 13ஆம் திருத்தமே ஆரம்ப புள்ளி. மீண்டும் எரிபொருளுக்கு வரிசை, நாட்டு மக்களுக்கு அரசு விடுத்துள்ள வேண்டுகோள். எதிர்க்கட்சி எம்பிக்கள் வெளிநடப்பு. சற்று முன்னர் ஜனாதிபதி நாடாளுமன்றத்துக்கு வருகை. யாழ் மனித புதைகுழி விவகாரம் வெறும் வதந்தி என்கிறது அனுர தரப்பு. செம்மணி மனித புதைகுழி விவகாரம் சபையில் பொங்கி எழுந்தார் சிவஞானம் ஸ்ரீதரன். ஜனாதிபதி அனுர முன்னிலையில் சாணக்கியன் எம்பி அரசாங்கத்திடம் விடுத்துள்ள முக்கியமான கோரிக்கை. வீதியில் சென்ற மனைவிக்கு கணவனால் நேர்ந்த விபரீதம். மண்டைதீவு படுகொலைக்கு டக்ளஸ் தேவானந்தா உடந்தை. வைத்தியசாலையில் வாங்கிய சாப்பாட்டு பொதியில் காத்திருந்த விருந்தாளி. ரகசிய தகவலால் 10 பெண்கள் கைது. சுற்றி வளைக்கப்பட்ட மசாஜ் நிலையம். தொடர்வன விரிவான செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு நீதி வழங்குவது தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு மிக மந்தகதியில் நடைபெறுவதாக கொழும்பு பேராயர் இல்லத்தின் ஊடக பேச்சாளர் அருட்தந்தை ஸ்ரீல் காமினி பெர்னாண்டோ தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் திருப்திகரமான நடவடிக்கைகளை எடுத்தாலும் ஒட்டுமொத்த நடவடிக்கைகள் மிக மெதுவானவையாக காணப்படுவதாகவும் இது தொடர்பாக உன்னிப்பாக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் கத்தோலிக்க திருச்சபை வேண்டுகோள் விடுத்துள்ளது. கடந்த 6 வருடங்களாக எதுவும் நடைபெறவில்லை. விசாரணைகள் முற்றிலும் நிறுத்தப்பட்டன. இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததும் இவர்கள் விசாரணைகளை ஆரம்பித்தனர். எனினும் ஒட்டுமொத்த செயற்பாடுகள் மிகவும் மந்தகதியில் இடம்பெறுகின்றன. மெதுவாக இடம்பெறுகிறது என்பதால் எதுவும் இடம்பெறவில்லை என்று அர்த்தமில்லை. எங்கு தவறு இடம்பெற்றுள்ளது என்பது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என அவர் இதன் பொழுது குறிப்பிட்டிருந்தார். கொழும்பு யாழ்ப்பாணம் இடையே நேரடி உள்நாட்டு விமான சேவையை இயக்குவதற்கு அங்கீகாரம் அளிக்கும் விமான செயற்பாட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த சான்றிதழை இலங்கை சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் டேவிட் பீரிஸ் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு நேற்றைய தினம் வழங்கியுள்ளது. அதற்கமைய கொழும்பில் உள்ள ரத்மலானை விமான நிலையத்திற்கும் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்துக்கும் இடையில் நேரடி உள்நாட்டு விமான சேவைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. இதற்காக செஸ்னா 280 விமானம் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த விமான பயணத்துக்கு 1 மணி நேரம் 10 நிமிடம் எடுக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. விமான பயணத்துக்கு இருவழி கட்டணமாக 68,000 ரூபாய் அறவிடப்படுவதோடு 7 கிலோகிராம் பயணிகள் பொதி அனுமதிக்கப்படும். அதேவேளை 11 பயணிகள் இந்த சேவையின் மூலம் பயணம் செய்ய முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது வடக்கு மற்றும் மேல் மாகாணங்களுக்கு இடையிலான இணைப்பை மேம்படுத்துவதோடு வட பிராந்தியத்தில் சுற்றுலாவை அதிகரிப்பதோடு பொருளாதார மற்றும் பிராந்திய வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகளை தரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ் தேசிய பேரவை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு மேற்கொண்ட கூட்டு ஒரு கொள்கை கூட்டு என கூறப்படுகிறது. தமிழ் தேசிய அரசியலில் 13ஆம் திருத்தத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் துரோகிகள் என இதுவரை காலமும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி குற்றம் சாட்டி வந்தது. தற்பொழுது 13ஆம் திருத்தத்தை ஆரம்ப புள்ளியாக ஏற்று கொள்கை கூட்டுக்குள் வந்துள்ளதாக EPRLF கட்சியைச் சேர்ந்த சர்வேஸ்வரன் தெரிவித்தார். அந்த வகையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியைச் சேர்ந்த EPRLF கட்சியைச் சேர்ந்த சர்வேஸ்வரனை கேட்டபோது 13ஆம் திருத்தத்தை ஆரம்ப புள்ளியாக ஏற்றுத்தான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அல்லது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் எங்களுடன் கொள்கை இணக்கத்துக்கு வந்துள்ளதாக தெரிவித்தார். ஏற்கனவே தமிழ் தேசிய பேரவை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகிய கட்சிகளின் கூட்டு தொடர்பான ஒப்பந்தத்தில் 13ஆம் திருத்தத்தை நிராகரிக்கவில்லை என்பது மிகப்பெரிய விமர்சனமாக மாறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எரிபொருள் பற்றாக்குறை குறித்த போலி மற்றும் தவறான செய்திகளால் பொதுமக்கள் ஏமாற்றம் அடைய வேண்டாம் என அரசாங்கம் பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளது. குறித்த விடயத்தை எரிசக்தி அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு நிலவும் போர் சூழல் காரணமாக இலங்கையில் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படக்கூடும் என சமூக ஊடகங்களில் பரவும் தவறான செய்திகளை அவதானித்துள்ளதாக அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. அடுத்து வரும் 2 மாதங்களுக்கு தேவையான எரிபொருள் இருப்பு இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திடம் உள்ளதாகவும் முன்கூட்டியே ஆர்டர் செய்யப்பட்ட எரிபொருள் இருப்புகளை பெற தேவையான நடவடிக்கைகள் திட்டமிட்டுள்ளதாகவும் அமைச்சு உறுதிப்படுத்தியது. எனவே பொதுமக்கள் போலி செய்திகளை நம்பி ஏமாற வேண்டாம் என எரிசக்தி அமைச்சு கேட்டுக் கொண்டுள்ளது. மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள மோதல் மற்றும் அதனால் ஏற்பட்ட நிலைமைகளுக்கு அச்சமாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் எரிபொருளுக்காக மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். யாழ் நகரம் மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் உள்ள பலநோக்கு கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் தனியார் நிரப்பு நிலையங்களில் எரிபொருளை பெற்றுக்கொள்ள மக்கள் அதிக அளவில் கூடி வருவதால் அந்தந்த நிலையங்களில் நீண்ட வரிசைகள் ஏற்பட்டுள்ளன.
நாடாளுமன்ற நடவடிக்கைகளில் பங்கேற்க ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாடாளுமன்றத்துக்கு இன்று வருகை தந்தார். ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட பல எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நாடாளுமன்றில் இருந்து வெளிநடப்பு செய்துள்ளனர். ஈரான் இஸ்ரேல் மோதல் குறித்து விவாதிப்பதற்கு சபாநாயகர் இன்று நேரம் ஒதுக்க மறுத்ததை தொடர்ந்து இவ்வாறு வெளிநடப்பு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எதிர்க்கட்சியின் பிரதம குரடா நாடாளுமன்ற உறுப்பினர் கயந்த கருணாதிலக்க இந்த விடயத்தை தெரிவித்தார். இன்றைய நாளுக்கான நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் இன்று ஆரம்பிக்கப்பட்டது. காலை 9:30க்கு ஆரம்பிக்கப்பட்ட நாடாளுமன்ற அமர்வுகள் மாலை 5:30 வரை நடைபெற்றது. காலை 10 முதல் 11 வரை வாய்மூல விடைக்கான வினாக்களுக்கு ஒதுக்கப்பட்டதோடு 11 முதல் 11:30 வரை நாடாளுமன்ற நேயர் கட்டளையின் கீழ் வினாக்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. காலை 11:30 முதல் மாலை 5 மணி வரை வெளிநாட்டில் ஊக்கு பதார்த்த பயன்பாட்டுக்கு எதிராக சமவாய சட்டத்தின் கீழ் ஒழுங்கு விதிகளுக்கு ஒதுக்கப்பட்டது. 5 முதல் 5:30 வரை ஒத்திவைப்பு வேளையின் போதான விவாதங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கில் உள்ள பல மனித புதைகுழிகள் குறித்து வெளியிடப்பட்ட தகவல்கள் வதந்திகளை அடிப்படையாக கொண்டவை என நீதியமைச்சர் கர்ஷன நாணயக்கார தெரிவித்தார். நாடாளுமன்றில் உரையாற்றிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். சரியான தகவல்கள் இன்றி அரசாங்கம் மனித புதைகுழிகள் மீது நடவடிக்கை எடுக்க தயாராக இல்லை என்றும் நீதியமைச்சர் குறிப்பிட்டார். மண்டைதீவில் உள்ள மனித புதைகுழிகள் குறித்து வெளியிடப்படும் தகவல்கள் வதந்திகளை மட்டும் அடிப்படையாக கொண்டவை என அவர் குறிப்பிட்டார். இருப்பினும் திருக்கேதீஸ்வரத்தில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மனித உடல் பாகங்கள் கார்பன் டேட்டிங் சோதனைக்கு புளோரிடாவுக்கு அனுப்பப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழியில் மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகள் குறித்து நீதியான விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கோரிக்கை விடுத்தார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். கடந்த 2010ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட 30 ஆண்டுகளுக்கு மேல் தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட யுத்தத்தின் காரணமாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களும் படுகொலை செய்யப்பட்டவர்களும் மனித எலும்புக்கூடுகளாகவும் எச்சங்களாகவும் மீட்கப்பட்டுள்ளனர். மண்டைதீவு செம்பாட்டு தோட்டம் புனித தோமையார் ஆலயத்துக்கு அருகாமையில் திருக்கேதீஸ்வரம் முல்லைத்தீவு குமளமுனை கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழிகளின் வரிசையில் தற்போது யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மயானத்தில் தோண்டியெடுக்கப்பட்ட மனித எலும்புக்கூடுகள் காணப்படுகின்றன. சித்துப்பாத்தி மயானத்தில் கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் எவ்வித ஆடைகளுமின்றி அடித்து நொறுக்கப்பட்ட நிலையில் சிறுவர்கள், கைக்குழந்தைகள், பெண்கள் என்ற அடிப்படையில் அங்கு புதைக்கப்பட்டிருப்பதாக அறிக்கைகள் குறிப்பிடுவதாக சிவஞானம் ஸ்ரீதரன் குறிப்பிட்டுள்ளார். மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான தேதியை அறிவிக்க வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இன்றைய தினம் இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். மாகாண சபை தேர்தலை நடத்த அரசாங்கம் தயாராக உள்ளது என்றும் சட்ட சிக்கல் காரணமாக அவர்கள் அதை நடத்த மாட்டார்கள் என்றும் சிலர் கூறுகிறார்கள். அப்படியானால் அந்த பிரச்சனையை தீர்த்துக் கொள்வோம் என நாடாளுமன்ற உறுப்பினர் கூறியுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாடாளுமன்றில் இருக்கும் போது அந்த கோரிக்கையை முன்வைப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டார். தன்னுடைய மனைவியை சுட்டுக் கொண்ட கணவன் திங்கட்கிழமை தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு உயிரை மாய்த்துள்ளதாக மெதகம போலீசார் தெரிவிக்கின்றனர். மொன்றாகலை மாவட்டம் மெதகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கெந்தவின்ன கொல்ஸ்கந்த பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றது. சம்பவத்தில் அதேபோதையைச் சேர்ந்த 49 வயதுடைய சுனில் திசாநாயக் என்பவரே இவ்வாறு உயிரை மாய்த்துள்ளார். குறித்த நபருக்கு கடந்த 14ஆம் தேதி மனைவியுடன் வாக்குவாதம் ஏற்பட்டதை அடுத்து மனைவி வீட்டை விட்டு வெளியேறி வீதியில் நடந்து சென்ற போது அவர் மனைவியின் பின்னால் சென்று அவரை சுட்டுக் கொண்டு தப்பிச் சென்றார். இறந்தவர் ஒரு குழந்தையின் தாயான 38 வயதுடைய MG நிரோஷா பிரியதர்சினி என்று தெரிவிக்கப்பட்டது. மனைவியை சுட்டுக் கொண்டு விட்டு தப்பிச் சென்ற சந்தேக நபரை போலீசார் தேடி வந்துள்ளதோடு இதன்போது மனைவியை சுட்டுக் கொண்ட அதே துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டுக் கொன்று உயிரிழந்த நிலையில் அவர் சடலமாக மீட்கப்பட்டார். இந்த மரணம் தொடர்பான மரண விசாரணை பிபில நீதவான் மகேஷானி அமுனுகம நடத்தியுள்ளதோடு பிரேத பரிசோதனை மொன்றாகலை மாவட்ட பொது வைத்தியசாலையின் சிறப்பு நீதித்துறை மருத்துவ அதிகாரி WAC லக்மாலை மேற்கொண்டுள்ள நிலையில் மனைவியை கொண்டு கணவன் உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரிய அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது. யாழ்ப்பாணம் மண்டைதீவில் இடம்பெற்ற மனித படுகொலைகளுக்கு முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவும் உடந்தையாக இருந்துள்ளார் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் குற்றம் சுமத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று தமிழ் தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் இவ்வாறு தெரிவித்தார். அத்துடன் மண்டைதீவில் இடம்பெற்ற மனித படுகொலை தொடர்பில் டக்ளஸிடமும் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை முன்வைத்துள்ளார். குருணாக்கல் மாவனெல்ல ஆதார வைத்தியசாலையின் உணவகத்தில் இருந்து வாங்கிய சாப்பாட்டு பொதியில் நத்தை ஒன்று காணப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றது. பெண்ணொருவர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெறும் சகோதரியை பார்க்க சென்ற போது மாவனெல்ல ஆதார வைத்தியசாலையின் உணவகத்திலிருந்து சாப்பாட்டு பொதியொன்றை வாங்கியுள்ளார். மேலும் குறித்த சாப்பாட்டை நோயாளி உண்டபோது பொதியில் இறந்த நத்தை ஒட்டுடன் இருப்பதை கண்டுள்ளதோடு குறித்த நோயாளிக்கு ஒவ்வாமையும் ஏற்பட்டுள்ளது. இது வைத்தியசாலை நிர்வாகத்துக்கு தெரியப்படுத்தப்பட்டதோடு பொது சுகாதார பரிசோதகர்கள் உணவக உரிமையாளரை கடுமையாக எச்சரித்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. களுத்துறையில் வாதுவை நகரத்தில் மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் இயங்கிய
2 விபச்சார விடுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பில் 10 பெண்கள் உட்பட 11 பேர் வாதுவை போலீசாரால் கைதாகினர். வாதுவை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்களில் மசாஜ் நிலையத்தின் உரிமையாளரும் காணப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர். 20 முதல் 50 வயதுக்குட்பட்ட 10 பெண்களே கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் வர்த்தகர்கள் மற்றும் இளைஞர்களை இலக்கு வைத்து மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் விபச்சார விடுதியை நடத்தி வந்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாதுவை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.